ஐயா சொன்னதுல 100க்கு 100 எல்லாமே உண்மைதான். அப்பாவுக்கு கால்ல ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது உண்மையானது தான். அதே போல பாத்தீங்கன்னா, அவர் உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல. ஆனா என் தம்பிக்கு பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான். 100% உண்மைய அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப நன்றி. மகரம் ராசிபலன் மார்ச் 4, 2025. இன்றைய நாள் மகரம் ராசிக்காரர்களுக்கு சில புதிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிர்பாராத பயணங்கள் மூலம் சாதகமான சூழல் அமையும். அரசு சார்ந்த செயல்பாடுகளில் சில அலைச்சல்கள் இருந்தாலும் இறுதியில் நல்ல பலன் கிடைக்கும். வியாபாரத்தில் இடமாற்றம் குறித்து யோசனை செய்யலாம். கல்வியில் முன்னேற்றம் காணும் நாள். போட்டி நிறைந்த நாளாக இருக்கும். 1. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்கள் முயற்சிகளை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு. மேலதிகாரிகளின் ஆதரவு காரணமாக வேலைச்சூழல் சீராக இருக்கும். உங்கள் உழைப்புக்கு ஒப்பளிப்பு கிடைக்கும். தொழில் முனைப்புடன் செயல்பட நல்ல நாள். 2. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் சாதகமான சூழல் அமையும். வேலை காரணமாக அல்லது தொழில் நோக்கத்தில் திடீர் பயணங்கள் ஏற்படும். பயணத்தின் மூலம் புதிய வணிக வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு அல்லது பெரிய நிறுவனத்துடன் தொடர்புகள் ஏற்படும். விநியோகத் துறையில் இருப்பவர்கள் பயணத்தின் மூலம் நல்ல முடிவுகள் பெறுவார்கள். சிலருக்கு குடும்பத்துடன் இணைந்து சிறு சுற்றுலா செல்ல வாய்ப்பு. 3. அரசு சார்ந்த செயல்பாடுகளில் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் உண்டாகும். அரசு வேலை, ஒப்பந்தங்கள், அனுமதிகள் தொடர்பாக சிறிய பிரச்சனைகள் வந்தாலும் தீர்வு காணலாம். தரகு மற்றும் சட்டவியல் தொடர்பான விவகாரங்களில் முன்னேற்றம் ஏற்படும். பயணங்கள் மற்றும் சில அலுவலக வேலைகளால் அலைச்சல் கூடும். அரசு உதவிகள் எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல முடிவுகள் வரும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகள் குறையும். 4. வியாபாரத்தில் இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். புதிய இடத்தில் வணிகம் தொடங்க குறிக்கோள்கள் உருவாகும். இடமாற்றம் தொடர்பாக நிதி நிலைமை பரிசீலிக்கவும். முயற்சிகள் வெற்றியடையும் வாய்ப்பு. கூட்டாளர்களுடன் இடமாற்றம் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்வது நல்லது. சிறிய மாற்றங்கள் மூலம் அதிக லாபம் காணலாம். 5. கல்வி தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்கள் புதிய தகவல்களை அறிந்து கொள்வார்கள். பயிற்சி, தேர்வுகள், வேலை வாய்ப்பு போன்றவற்றில் சாதகமான முன்னேற்றம். உயர்கல்விக்காக முயற்சி செய்பவர்கள் நல்ல செய்தி பெறலாம். புதிதாக படிக்க விரும்புவோருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் அமையும். 6. போட்டி நிறைந்த நாள். உத்தியோகத்தில் மற்றவர்களுடன் போட்டி நிலை அதிகரிக்கும். தொழில் போட்டிகளில் வெற்றி பெற சிறப்பாக செயல்பட வேண்டும். கல்வி, வேலை வாய்ப்பு போட்டிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நல்ல முடிவுகளை பெற உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி உறுதி. அதிர்ஷ்ட தகவல்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம், உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். திருவோணம், நலன்களை வழங்கும் நாள். அவிட்டம், முன்னேற்றமான நாள். இன்று செய்ய வேண்டியவை. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் நல்ல உறவை பேணுங்கள். அரசு சம்பந்தப்பட்ட பணிகளில் பொறுமையாக செயல்படவும். பயணங்கள் மூலம் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தவும். வியாபார மாற்றங்களுக்கு முன்பாக ஆராய்ச்சி செய்யவும். கல்வி தொடர்பான முயற்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்தவும். இன்று தவிர்க்க வேண்டியவை. திடீரென இடமாற்றம் செய்ய முயற்சிக்க வேண்டாம். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். போட்டியில் வெற்றிக்காக தவறான வழிகளை தேர்வு செய்ய வேண்டாம். அதிக செலவுகளுக்கு முன் நிதி மேலாண்மை செய்யாமல் செயல்பட வேண்டாம். உத்தியோகத்தில் இரகசியங்களை பகிர வேண்டாம்.